மலேசியாவின் தெலங்கானு மாகாணத்தில் வெள்ளிக்கிழமை தொழுகையை புறக்கணிக்கும் முஸ்லிம்களுக்கு கடுமையான தண்டனை விதிக்கும் புதிய சட்டம் அமலுக்கு வந்துள்ளது. இந்த சட்டத்தின்படி வெள்ளிக்கிழமை தொழுகையில் பங்கேற்காத முஸ்லிம்களுக்கு அதிகபட்சம் 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் சுமார் 61,000 ரூபாய் வரை அபராதமும் விதிக்கப்படும். மலேசியா ஒரு இஸ்லாமிய நாடு. மொத்த மக்கள் தொகையில் சுமார் 60% பேர் முஸ்லிம்கள். மேலும் புத்தம், கிறிஸ்தவம், இந்துமதம் உள்ளிட்ட பல்வேறு மதங்களைச் சேர்ந்தவர்களும் அங்கு வாழ்ந்து வருகின்றனர். அனைவருக்கும் தங்கள் மத வழிபாட்டை கடைப்பிடிக்கும் உரிமை வழங்கப்பட்டிருந்தாலும் முஸ்லிம்களுக்கு வெள்ளிக்கிழமை தொழுகை மிக முக்கியமான கடமையாக கருதப்படுகிறது. அந்த காரணத்தினால்தான் தெலங்கானு மாகாணத்தில் ஷரியா சட்டத்தின் கீழ் தொழுகையை தவிர்க்கும் முஸ்லிம்களுக்கு சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கும் நடைமுறை கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த சட்டத்தை அந்த மாகாணத்தை ஆளும் பான் மலேசியன் இஸ்லாமிக் பார்ட்டி PAS கட்சி அறிவித்துள்ளது. அதன்படி முஸ்லிம்கள் வெள்ளிக்கிழமை தொழுகையை கண்டிப்பாக கடைப்பிடிக்க வேண்டும். தொழுகைக்கு செல்லாத சூழல் ஏற்பட்டால் அதற்கான நியாயமான காரணத்தை அதிகாரிகளிடம் விளக்கமாக தெரிவிக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது.